அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. ஹால் வடக்கு பார்த்த மனை, தெற்கு பார்த்த மனையை தொடர்ந்து நம்ம இன்று பார்க்கக்கூடியது கிழக்கு பார்த்த மனை. கிழக்கு பார்த்த வீட்டில் ஒரு ஹால் அப்படிங்கிறது எவ்வாறு அமைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நான் இப்போ தொடர்ச்சியாக ஒரு 2-3 வீடியோக்களை எடுத்து வச்சுட்டு அப்லோட் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நம்ம அதை பரவலாக கொண்டு போகணும். மக்கள் மத்தியில் சரியான முறையில் சரியான ஒரு நபர் கிடைத்தால் மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இல்லைன்னா பண்ணுறது இல்லை. அதனால் நான் என்னுடைய விளம்பரத்திற்காக நான் இதை சொல்லலை. ஒரு வாஸ்து இருக்குது, வாஸ்து உண்மை. எல்லா வாஸ்துனர்களும் வீடு கட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, வாஸ்து நிபுணர் இன்ஜினியர் ஆகிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நோக்கம் என் மனதுக்குள் வரல. அந்தந்த தொழிலை அவங்கவுங்க தான் பார்க்கணும். இருந்தாலும் நான் சில இடங்களில் இப்போ வாஸ்து ஆல்ட்ரேஷன்ஸ் சொல்லி எல்லா மாவட்டங்கள்லையும் இருப்பாங்க இல்லையா, அந்த மாவட்டத்தில் யார் பெர்ஃபெக்டான ஒரு இன்ஜினியரோ அந்த இன்ஜினியரை வச்சு நான் அந்த வீடை பண்ண சொல்கிறேன். இதுதான் என்னுடைய ஒரு கொள்கை. சப்போஸ் இன்கேஸ் அந்த வீட்டிலேயே ஒரு இன்ஜினியர் இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட அந்த சஜஷனை சொல்லி நம்ம அதை பண்ண சொல்கிறோம், அவ்வளோதான். அதுக்காக நானே வீடு கட்டி கொடுக்குறேன்னா அப்படின்னா நான் அதை கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு வைங்களேன், அவங்களுடைய ஃபீல்டுக்குள்ளே நம்ம போன மாதிரி இருக்கும். இது இப்போ நான் சொல்கிறோம் இல்லையா, ஜோதிடர்கள் வாஸ்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுபோல் வாஸ்து நிபுணரும் கட்டிட வேலையை தொடர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். இருந்தாலும் கூட நான் இன்னொருத்தங்க தொழிலை நம்ம எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, அவங்க பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த தொழிலை பார்க்குறவங்க பார்க்கட்டும். நான் வாஸ்து நிபுணராக சில விஷயங்கள் சொல்கிறேன். எல்லா மாவட்டங்கள்லையுமே நிறைய இடங்களில் வீடு கட்டுவாங்க. அந்த என்ஜினியர்ஸ்ட்டை சில விஷயங்களை சொல்லிடுவேன், அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிடுவாங்க. என் கண்ட்ரோலில் அந்த வீடு வேலை நடக்கும். பட் ஆனால் அந்த வீட்டை கட்டக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் வச்சு தான் நான் ப்ராப்பராக வீடு கட்டி கொடுக்குறேன். இதுதான் என்னுடைய ஒரு 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 உண்மையான விஷயம். அதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு அப்படிங்கிறது ஏன் தவறுகள் நடக்குது இல்லையா, நிறைய இடங்களில் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், அங்கே ஒரு விஷயம் பண்ணுறோம். வாஸ்து நிபுணரே கூடவே வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா, ஒவ்வொரு டைமும் ஃபீஸ் கொடுத்து? அதனால் அந்த விஷயத்தை நம்ம பண்ணி கொடுக்கலான்னு முடிவு பண்ணுறேன். சரி, இப்போது கிழக்கு பார்த்த மனையில் ஹால் அமைக்க போகிறீங்க. அந்த ஹால் இப்போ உச்ச வாசல் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு கிழக்கு, அதாவது கிழக்கு சுவரில் வடக்கு ஒட்டி தான் இருக்கணும் வாசல், தெற்கு ஒட்டி இருக்கக்கூடாது. அப்போது ஒரு கிழக்கு பார்த்த வீட்டில் உள்ள என்ட்ரன்ஸ் ஏறின உடனே சில இடங்களில் கிழக்கும் மேற்குமாக ஹால் அமைக்கிறாங்க. ஒன்றும் தவறே கிடையாது, அமைச்சு கொள்ளலாம். ஆனால் நீங்கள் அந்த கிழக்கு டு மேற்கு வரை என்ட்ரன்ஸ் டு நேராக கிழக்கிலிருந்து மேற்கு தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது நான் அதில் கொஞ்சம் மாற்றி சொல்வேன். அது எதற்காக இந்த விஷயத்தை இப்போ இந்த வீடியோவில் சொல்லாமல் அதை ஏன் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வடமேற்கு ஹாலை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. நிறைய என்னமோ கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க, லட்சாதிபதியாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக அதுக்கு ஒரு தனி வீடியோ பதிவாக நான் கொடுக்குறேன், அதை பார்த்து பயன்பெற்றுக்கோங்க. அப்போது நீங்கள் கிழக்கும் மேற்குமாக ஹால் அமைக்கலாம், ஃபுல்லாக அமைக்கக்கூடாது, நம்பர் 1. 2வது, தெற்கும் வடக்குமாக ஹால் அமைக்கலாமா சார்னா அமைத்து கொள்ளலாம், நல்லது தான், ஒன்றும் தவறே கிடையாது. பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்து ஒரு வீடு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல 3ஆக பிரிக்க தெரியணும். ஒரு வீடை ஒரு 30 அடி இருக்குன்னா 10 10 10 3ஆக பிரிக்கணும். அதே போல் தெற்கும் வடக்குமாக இருக்கக்கூடிய அளவுகள், அது கிழக்கும் மேற்கும் இருக்கக்கூடிய அளவுகள். இப்போது ஒரு ஸ்கொயரில் நீங்கள் அதை பிரிச்சிங்க அப்படின்னா 9ஆக பிரிக்கிறோம் இல்லையா, அதில் வரக்கூடிய அந்த மையப்பகுதி பொதுவாகவே நீங்கள் ஒரு எல் ஷேப் அப்படிங்கிற விஷயத்தை கம்ப்ளீட்டாக அந்த இடங்களில் அறைகள் எதுவும் வராமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வேணால் அதை ஏதாவது ஒரு வீடை ஒரு சின்ன வீடியோ கிளிப்பில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது நம்ம கட்டின வீடுகள் இருக்கும் இல்லையா, அதை ஒரு சின்ன நான் பார்த்த உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறாருங்கிறதுக்காக நான் அந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். வெகு விரைவில் சீக்கிரமாக பண்ண முயற்சி பண்ணுறேன். நம்பர் 1, கிழக்கு பார்த்த வீட்டில் ஹால் அப்படிங்கிறது நீங்கள் அமைத்து கொள்ளலாம், தெற்கும் வடக்குமாக அமைத்து கொள்ளலாம், ஒன்றும் தவறு கிடையாது. கிழக்கும் மேற்குமாக அமைத்தால் நீங்கள் மேற்கு தெரிவது போல் ஹாலை அமைப்பது வேண்டாம், அமைக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுதான் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளிக்க எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.